வெல்கம் வியூவர்ஸ். 2018 நியூ ஜெர்சி 56 வயதான டயாப் இங்க இருக்கிற லிட்டில் ஃபெரி அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன்ல வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைகளும் இருக்காங்க. இவரு 1996ல ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. ஒரு ஃபுட் இம்போர்ட்டிங் கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல டயபுடைய சேலரி அவருடைய குடும்பத்திற்கு போதுமான ஒண்ணா இருந்துச்சு. ஆனா டயபுடைய குடும்பம் பெருசாக அவருடைய சேலரி சுத்தமா பத்தாம போகுது. பணம் தான் முக்கிய பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. சோ டயாபுடைய மனைவியுமே முழு நேரமா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்க வேலைக்கு போயுமே அவங்களுக்கு தேவையானத ரொம்பவே டைட்டான ஒரு பட்ஜெட்டை போட்டு தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. 2018ல டயாபுடைய 4 குழந்தைகளை ஒருத்தங்க காலேஜ் போக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு பணத்துக்கே தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சுதான் காலேஜ் ஃபீஸ் உடைய இனிஷியல் பேமெண்ட்டையே கட்டுறாரு. பணத்துக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே டயப் அதை நினைச்சு தளர்ந்து போனது கிடையாது. கண்டிப்பா நம்மளால அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளுமே வேலை செஞ்சாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கும் பொழுதுதான் 2018 மே 1 அன்னைக்கு அவர் தன்னுடைய வேலையில இருந்து வீட்டுக்கு தன்னுடைய கார்ல வந்துட்டு இருக்கும் பொழுது சடனா டயபுடைய மனைவி கால் பண்ணி வரும் பொழுது ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தன்னுடைய மனைவிக்காக ஜூஸ் வாங்குறதுக்காக போனவருக்கு தான் அவரு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது. அப்படி டயாபுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு குழப்பமா இருக்கா? அறிவை விட சிறந்த பரிசு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அப்படி அறிவை வளர்க்க சிறந்த கிஃப்டா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையே வேண்டாம். அங்கதான் உங்களுக்கு உதவ வராங்க நம்ம குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம் இந்தியாவுடைய லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இதுல நீங்க கேட்க விரும்புற பல புக்ஸ் ஆடியோ ஃபார்மேட்ல, அதுவும் தமிழ்ல இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மொழிகளை நீங்க கேட்கலாம். அதிர்ஷ்டம், லக் எப்பவுமே அதுடைய இஷ்டத்துக்கு தான் வருமா? அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை எப்பவுமே நம்மளுடைய பக்கம் வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் எஸ் இருக்கு அப்படின்னு மேக் யுவர் ஓன் லக் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு அருமையான புக். இந்த குக்கு எஃப்எம் ஒரு வருஷம் ஃபுல்லா கேட்டு ரசிக்கிறதுக்கு வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா ஒரு வருஷத்துக்கு வெறும் 199 மட்டும்தான். சரி, ஓகே, தீபாவளிக்கு ஏதாவது புதுசா சொல்லுப்பா அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற ஆஃபர். குக்கு எஃப்எம்ல இந்த மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸைட்டிங்கான பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க நம்ப முடியாத பல ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த ஆஃபர்ஸை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நம்மளுடைய ஆஃபர் கோடை யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்டையும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல சொல்லுங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துரும். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த டயப் தன்னுடைய மனைவிக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்குறதுக்காக டயபுடைய வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஷாப் ரைட் அப்படிங்கிற ஒரு grocery ஸ்டோருடைய பார்க்கிங் லாட்ல போய் தன்னுடைய காரை பார்க் பண்றாரு. ஆரஞ்சு ஜூஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போய் அங்க வச்சிருந்த பல்வேறான ஆரஞ்சு ஜூஸ் பல்வேறான பிராண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா இவர்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆரஞ்சு ஜூஸை வாங்குறாரு. இந்த ஆரஞ்சு ஜூஸ் உடைய விலை $5. சோ அதை எடுத்துட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோர்ல இருந்து வெளியே வந்து தன்னுடைய கார்ல
கார்ல ஏறி வீட்டுக்கு வராரு. காரை அவருடைய வீட்டுடைய டிரைவேல நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்தவரு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போறாரு. அங்கதான் இவருடைய வைஃப் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நீ கேட்ட ஆரஞ்சு ஜூஸை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையா தன்னுடைய மனைவி தன்னை பாராட்ட போறாங்க அப்படின்னு அவருடைய மனைவி முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஆனா அப்படி பாத்திரம் கழுவிட்டு இருந்த மனைவியோ டேபிள் மேல அவர் வச்ச ஜூஸ பாக்குறாங்க, அதோட பிராண்ட பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அவங்க கேட்ட அடுத்த வார்த்தை, இதை எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க அப்படிங்கறது தான். அப்ப டயபோ மூஞ்சி ரொம்பவே அனாயிங்கா வச்சுட்டு $5 அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய மனைவி உடனே இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிற இதே சேம் பிராண்ட் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோர்ல $2.50 தராங்க, இதே ஆரஞ்சு ஜூஸை தராங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இதை போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீஃபண்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டயப் ரொம்பவே அனாயிங்கா ஃபீல் பண்றாரு. இப்பதான் அவர் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்ப மறுபடியுமே இதை போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரணும். டயப் இருந்தாலுமே ஆர்கியூ பண்ண விரும்பல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரை எடுத்துட்டு திரும்பவுமே அந்த ஸ்டோருக்கு போறாரு. அப்படி போன அவரு ஸ்ட்ரெயிட்டா அங்கிருந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு போறாரு. அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்த டீனேஜ் பொண்ணு கிட்ட நான் இந்த ஆரஞ்சு ஜூஸை ரிட்டர்ன் பண்றதாகவும் அதுக்கு தனக்கு ரீஃபண்ட் தாங்க அப்படின்னு கேக்குறாரு. கேஷியர் அதற்கான ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த ஆரஞ்சு ஜூஸ்க்கான $5 பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுக்கறாங்க. அப்படி அந்த $5 பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை நீட்டும் பொழுது டயப் அந்த கேஷியருக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்படி கையை நீட்டின டயப் அந்த போர்டை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. இனிமே அந்த பணத்தை வாங்கல. இப்போ டயப் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் எடுக்கிற இந்த முடிவு தன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே அந்த $5 பணத்தை திரும்பவுமே கேஷியர் கிட்டே கொடுத்து கேஷியரை ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு. இது அவருடைய மனைவி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். இருந்தாலுமே இவரு சொல்ற மாதிரி அந்த கேஷியரை பண்ண சொல்றாரு. அதன் பிறகு இப்போ கையில ரீஃபண்ட் அமௌண்ட்டும் இல்ல, ஆரஞ்சு ஜூஸும் இல்லாம அந்த ஸ்டோர்ல இருந்து வெளியே வராரு. ஆனா அதற்கு பதிலா இப்ப அவர்கிட்ட 2 ரெசிப்ட்ஸ் இருந்துச்சு. சோ அத தன்னுடைய பாக்கெட்ல வச்சுட்டு இப்போ அவருடைய கார்ல ஏறாரு. இப்போ அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தன்னுடைய மனைவி சொன்ன அந்த ஸ்டோருக்கு போறாரு. அவருடைய மனைவி சொன்ன மாதிரியே $2.5க்கு அதே பிராண்ட் ஆரஞ்சு ஜூஸை வாங்கிட்டு மறுபடியுமே அவருடைய கார்ல ஏறி வீட்டுக்கு போறாரு. இப்ப கிச்சன்ல இருந்து தன்னுடைய மனைவி கிட்ட இவர் வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு ஜூஸை காமிக்கிறாரு. அவருடைய மனைவியுமே பரவாயில்ல சொன்ன மாதிரியே அந்த ஆரஞ்சு ஜூஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்ரிசியேட் பண்றாங்க. ஆனா அப்ப டயபுடைய மனசுல தன்னுடைய மனைவி தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்ப அவரு இவருடைய மனைவி $2.50 சொன்னதை விட அதிகமான பணத்தை செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. டயப் நினைச்ச மாதிரியே அவருடைய மனைவி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணல. சோ அன்னைக்கு நைட்டு டயப் தன்னுடைய ஃபேமிலி கூட டிவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு தன்னுடைய மனைவி கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும். ஏன் அப்படின்னா நேத்து அந்த ரீஃபண்ட் மணியை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது சீக்கிரமா அவளுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு அவ நம்ம திட்டுறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அவருடைய மனைவி பாக்குற மாதிரியே அவரு வீட்டுக்கு வெளியில இருந்த புல்வெளிகள் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்றாரு. நம்மளுடைய ஹஸ்பண்ட் எப்படிலாம் கஷ்டப்பட்டு கிளீன் பண்றாரு அப்படின்னு அவருடைய மனைவி பாக்குற மாதிரியே அதை பண்றாரு. அப்படி புல்வெளியில வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருந்த டயப் தன்னுடைய கேரேஜை பார்க்கும் பொழுது அங்க நின்றுட்டு இருந்த தன்னுடைய கார் ரொம்பவே அழுக்கான நிலைமையில இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய காரை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், அதற்கு பிறகு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய காரை போய் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை எடுத்துட்டு வெளியே போறாரு. அப்படி தன்னுடைய காரை வாஷ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நடுவுல ஒரு சின்ன ஸ்டோர் கிட்ட தன்னுடைய காரை நிறுத்திட்டு அந்த ஸ்டோருக்கு பின்னாடி பக்கமா போறாரு. அங்க ஏடிஎம் மெஷின் மாதிரி ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷினுடைய கீழ் பகுதியில ஒரு பார்கோட் ஸ்கேனர் மாதிரி இருக்கு. அந்த மெஷினுடைய மேல் பகுதியில ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கு. சோ இப்ப டயப் அந்த மெஷின் கிட்ட நடந்து போறாரு. அந்த மெஷினுடைய முன்னாடி போய் நின்னுட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்த 2 ரெசிப்ட்ஸை எடுத்து அதுல ஒண்ண அந்த பார்கோட் ஸ்கேனர் கிட்ட காமிக்கிறாரு. அப்போ அந்த மெஷினுடைய டிஸ்பிளேல ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை படிச்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அந்த ரெசிப்டை பாக்கெட்ல வச்சுட்டு இன்னொரு ரெசிப்டை எடுக்கிறாரு. அதை இப்ப பார்கோட் ஸ்கேனர்ல காமிக்கிறாரு. இப்போ அந்த டிஸ்பிளேல ஒரு டெக்ஸ்ட் வருது. இப்ப அந்த டெக்ஸ்ட்டை படிச்ச டயப் கண்டிப்பா இந்த மெஷின்ல ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்ப அந்த மெஷினுடைய டிஸ்பிளேல என்ன இருந்துச்சு அப்படின்னா உடனடியா ரிசப்ஷனிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு இருந்திருக்கு.
சரி ஓகே ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த ரெசிப்ட் அந்த ஸ்கேனர்ல காமிக்கிறாரு. இந்த முறையும் சி ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு இருந்திருக்கு. சோ அவரு அந்த ரெசிப்டை கையில் எடுத்துட்டு அந்த ஸ்டோருடைய முன்பக்கமா போறாரு. ஸ்டோருக்குள்ள போய் அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் என்னுடைய ரெசிப்டை இப்படி ஸ்கேன் பண்ணும்போது இப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அங்க ரிசப்ஷன்ல இந்த லேடி அந்த ரெசிப்டை வாங்குறாங்க. கரெக்டா அதிலிருந்து 1 மணி நேரம் கழிச்சு டைப் தன்னுடைய கார்ல வந்து உட்கார்றாரு. அப்படி அவர் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டோருக்குள்ள இந்த கடந்த 1 மணி நேரமா நடந்ததை நினைச்சு அவருடைய கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இப்ப அவருடைய காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அவருடைய கார் எல்லாம் வாஷ் பண்ணல. வீட்டுக்கு போனதுமே கிச்சனுக்கு போறாரு. அவருடைய ஒய்ஃப் அங்க இருக்காங்க. அவரை பார்த்த அவருடைய ஒய்ஃப் எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? கார் வாஷ் இங்க பக்கத்துல தான் இருக்கு, இதுக்கு இவ்வளவு நேரமா? 2 மணி நேரங்களா எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டயபுடைய முகத்துல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவருடைய மனைவியை பார்த்து ஓகே ஒரு $100 பணம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்களோ எங்கிட்ட எங்க பணம் இருக்கு, நீங்க இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டயப் அவருடைய பாக்கெட்ல இந்த ரெசிப்ட் எடுத்து இந்தா என்னுடைய பணம் அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட கொடுத்திருக்காரு. டயப் முதல் முறையா $5 ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வந்தப்ப அதை அவங்களுடைய மனைவி திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்ப டயப் அந்த ஸ்டோருக்கு போனார் இல்லையா, அப்போ அந்த $5 பணத்தை ரீஃபண்ட் வாங்கும் பொழுது கேஷியருக்கு பின்னாடி ஒரு போர்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, ஆல்சோ அந்த போர்ட்ல இருந்ததை பார்த்து கேஷியர் கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்படி அந்த போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா மணிபால் ஜாக்பாட் லாட்டரியுடைய ஆட் இருந்திருக்கு. அதை பார்த்த டயப் தான் அந்த $5 ரீஃபண்டா வந்த பணத்தை வச்சு அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு அந்த $5 பணத்துக்கு 2 லாட்டரி டிக்கெட்ஸை வாங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில கார் வாஷ் பண்ண போகும் பொழுது ஒரு சின்ன ஸ்டோருடைய பேக் சைட்ல ஒரு மெஷின்ல ஸ்கேன் பண்ணாரு அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த மெஷின் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ற ஒரு மெஷின். சோ டயப் ஸ்கேன் பண்ண முதல் டிக்கெட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் ஸ்கேன் பண்ண 2வது டிக்கெட்டுக்கு அந்த மெஷினால அவர் வின் பண்ண லாட்டரி டிக்கெட் அமௌண்ட்டை டிஸ்பிளேல கூட காமிக்க முடியல, ப்ராசஸ் கூட பண்ண முடியல. அதனால தான் சி ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அவரு அதை எடுத்துட்டு போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுக்கும் பொழுது அதை அந்த லேடி கம்ப்யூட்டர்ல வாங்கி போட்டு பார்க்கும் பொழுது டயப் எவ்வளவு வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அந்த லேடி சொன்னது ஓ மை காட். அப்ப டயப் என்ன தெரியுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த லேடி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பதான் டயப் வீட்டுக்கு வந்து அந்த லேடி கொடுத்த அந்த ரெசிப்டை தன்னுடைய மனைவி கிட்ட காட்டியிருக்காரு. அதுல அவர் எவ்வளோ வின் பண்ணாரு அப்படிங்கிற அமௌண்ட் இருந்துச்சு. அவரு தான் அந்த டோட்டல் ஜாக்பாட் வின்னரு. அவர் வின் பண்ண அமௌண்ட் $315 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். நாட்கள டயப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே அன்னைக்கு இரவு முழுவதுமே அழுது சிரிச்சு தாங்க முடியாத இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணோம், எங்களால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சில நாட்கள்ல டயப் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. அவருடைய குடும்பத்துடைய எல்லா கடன்களையுமே அடைக்கிறாரு. அவருடைய பிரைஸ் அமௌண்ட்டை கொடுக்கும் பொழுது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கப்படுது. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டயப் சொன்னது ஐ லவ் ஆரஞ்சு ஜூஸ் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்களுமே வீட்டில் இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு போய் லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் இருந்துட்டே இருக்காது. எப்பவாவது ஒரு நாள் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அதற்கு டயப் எப்படி மன உறுதியோட வேலைக்கு போய் போராடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில போராடணும். எப்பவாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கான மாற்றம் வந்தே தீரும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மேலும் எப்படி அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு குக்கு எஃப்எம்ல நான் ரெக்கமெண்ட் பண்ண மேக் யுவர் ஓன் லக் அப்படிங்கிற இந்த புக் சம்மரியை மறக்காம கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.